2014 என்ன வாக்குறுதி தெரியுமா? அந்நிய தேசத்தில் இருக்கக்கூடிய, அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய, அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் சேர்த்து வைத்திருக்கிற கருப்பு பணங்கள் ஒட்டுமொத்தவை கொண்டு வந்து இந்த நாட்டு மக்களுக்காக ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் நாங்கள் 15 லட்சம் ரூபாய் போடுவோம் என்று சொன்னார் மோடி. இன்னைக்கு போட்டாரா? யாராவது உங்களுக்கு வந்திருக்கா? பழனிசாமிண்ணா உங்களுக்கு ஏதாவது 15 லட்சம் ரூபாய் வந்திருக்கா? வரலைங்களா? உரிய உரிமைகளை தருகிறேன் என்று சொல்லி உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்குவேன் என்று ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அறிவித்தார். இனி என்ன கேட்க முடியும்? ஓபிஎஸும் கேட்க முடியாது, இபிஎஸும் கேட்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. இந்த அண்ணாமலை அகட்டுக்குட்டி இருக்கான் பாருங்க, ஒரு வாட்சுக்கு பில்லு கொடுக்கறதுக்கு 6 மாதம் ஆயிடுச்சுங்க. இது என் சம்சாரம் வாங்கி கொடுத்த வாட்ச். எனக்கு நான் பெருமையாக சொல்லுவேன், இதுக்கு வாட்சுக்கு பில்லு இருக்குது. இந்த வாட்ச் என் சம்சாரம் வாங்கி கொடுத்தது. ஒரு காலேஜினுடைய ப்ரொஃபஸராக என் சம்சாரம் இருக்கிறான், அவன் வாங்கி கொடுத்த வாட்ச். இதுக்கு பில்லு இருக்குதுண்ணா, பில்லு வச்சிருக்கிறேன். இந்த வடிவேல் மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, விபத்து ஆச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போய் அந்த ஆக்சிடென்ட் நடந்தவங்களை கொண்டு போய் நீங்க அட்மிட் பண்ணீங்க அப்படின்னா கொண்டு போய் சேர்த்தவங்களுக்கு 5000 ரூபாய் வழங்கப்படும். கொண்டு போய் சேர்த்தவங்களுக்கு 5000 ரூபாய் எடப்பாடி கொடுப்பானா? ஓ பன்னீர்செல்வம் கொடுப்பானா? ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தருவானா? இந்த எச் ராஜா தருவானா? இந்த RSS ரவி கவர்னர் தருவானா? என்னுடைய தலைவர் அவர்கள் அறிவித்தார். தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார், அண்ணாமலையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது ஒரு ஆட்டுக்குட்டி, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஒளி நிறுவனத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் திருமுருகன் பூண்டி ஒன்றியத்திலிருந்து தெக்கூர் கிராமத்தில் எங்கள் பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2 ஆண்டு சாதனை நிகழ்ச்சி பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அதற்கு பெருந்திரளாக நம்ம தாய்மார்களும் பெண்களும் இளைஞரணி அமைப்பாளர்களும் துணை அமைப்பாளர்களும் மாவட்ட பிரதிநிதிகளும் அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சியினுடைய நோட்பாடுகள் 2 ஆண்டு சாதனை மிக திருப்தியாக அனைவருக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல மடங்கு மக்களிடையே சென்றடைய வேண்டும் என்று இந்த 3 ஆண்டு ஆட்சியிலும் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும் என்று அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் பல சாதனைகளை புரிவார் நம் தளபதி. திராவிட மாடல் ஆட்சி என்பது அனைவரிடையும் சென்றடையுமாறு இளைஞரணி அமைப்பாளராக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வளர்ச்சியானது ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் அனைவரும் பயன்படும் வகையில் அனைவரிடையும் சென்றடையுமாறு தளபதி கட்டளையிட்டுள்ளார். ஒரு சில இடங்களில் அனைத்து சாலை வசதிகளும் பழுதடைந்துள்ள மின் வாரியத்திலிருந்து இலவச பட்டா, இலவச பேருந்து, இன்று பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த 3 ஆண்டு சாதனையை நிறைவேற்றி மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையுமாறு நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். பொறுப்பேற்ற நம்முடைய தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற நாள் 7ஆம் தேதி, நேற்றைக்கு முன்தினம். அவர் பொறுப்பேற்ற போது யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னார். யாருமே எதிர்பார்க்கல. தன்னுடைய முதல் கையெழுத்தாக முதலிலே அவர் கோட்டைக்கு செல்லுகிற நேரத்தில் போட்ட முதல் கையெழுத்து எது தெரியுமா? இன்றைக்கு மகளிர் இலவசமாக பயணம் இல்லை, கட்டணமில்லா பயணமாக அவர்கள் செல்லுகிற நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணமாக சென்றிருக்கிறார்கள். கைது தட்டுங்க, உங்களுக்காக வாய்ப்பை தளபதி அவர் தந்திருக்கிறார். எப்படி தெரியுமா? பேருந்தில் அவர் சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மகளிர் சொல்லுகிறார், நான் தையல் மிஷின் வேலைக்கு செல்கிறேன், டைலரிங் வேலைக்கு செய்கிறேன், எனக்கு தினமும் 2 பேருந்துகள் மாற்றி நான் ஒரு நாளைக்கு 30-60 ரூபாய் செலவாகிறது. ஐயா, நீங்க எப்படியாவது இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக எங்களுக்காக மக்களால் வாக்களித்து முதலமைச்சராக வந்திருக்கிறீர்களே, நீங்கள் எப்படியேனும் ஏதாவது ஒரு வாய்ப்பை செய்துதார்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் தளபதி அவர்கள் யோசனை செய்தார். பேருந்தில் ஏறி பயணித்தார். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்லக்கூடிய ஆட்டுக்குட்டி கேட்டா முதலமைச்சர் தளபதி டிக்கெட் வாங்கினான்னு கேட்கிறான். ஆமா, யோசிச்சு பாருங்க.
ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் சாதாரண சட்டமன்ற உறுப்பினர். நானும் ஒரு கவுன்சிலரா இருந்திருக்கேன். நான் போனாலே டிக்கெட் வாங்க மாட்டேங்க பஸ்ல. ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் பேருந்தில் எழுந்து சென்றால் முதல் சீட்டு, முன்புறத்தில் இருக்கிற சீட்டு, இடது பக்கம் இருக்கிற சீட்டு இலவசம். இது எனக்கே தெரியும், சாதாரண மக்களுக்கு தெரியும். ஆனா சாதாரண அறிவு கூட இல்லாம கர்நாடகத்தில் ஒரு IAS அதிகாரியாக, IPS அதிகாரியாக இருந்து கொண்டேன் என்று சொல்லுகிறேன். இந்த ஆட்டுக்குட்டிக்கு தெரியல, கேட்கிறான் ஸ்டாலின் டிக்கெட் வாங்கினாரான்னு கேட்கிறான். என்ன ஒரு அறிவு கிட்ட உண்டோ? இது எல்லாம் இந்த நாட்டினுடைய சங்கிகளுடைய அமைச்சர் என்று சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய தலைவராக வந்திருக்கிறான். அவனை பத்தி சொல்லியே ஆகணும். தளபதி பத்தி அப்புறம் வேணா சொல்லிக்கலாம், ஈராண்டு சாதனை சொல்லிக்கலாம். நம்ம மக்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க அண்ணாமலைனா பெரிய வானத்திலிருந்து குதித்து வந்தவன் நினைக்கிறாங்க. சாதாரண அறிவு கூட இல்லாம யாரோ எழுதி கொடுத்ததை படிக்கிறான். டெய்லி தினந்தோறும் படிக்கிறான், பத்திரிகைகளை பேட்டி கொடுக்கிறான். இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டா நான் பின்னால பட்டியலை வெளியிடுறேன்னு சொல்றான். நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார், அண்ணாமலையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது ஒரு ஆட்டுக்குட்டி, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். நிரந்தரம் பத்திரிகைகளை பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறாரே, யாரோ எழுதி கொடுத்து ஒரு IPS அதிகாரியாக கர்நாடகத்திலே இருந்து தூக்கி வீசப்பட்டு இன்றைக்கு தமிழகத்திலே என்னுடைய சகோதரியார் என்னுடைய பேரை வச்சிருக்கிறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன். நம்ம அப்பாவும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீருன்னாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டூலை போட்டு நிக்க வச்சு பேச வச்சாங்க. ஆமா, நம்ம யார் பாவம், நம்ம யார் முயற்சி பண்ணாங்க, தாமரையும் மலர்ல, ஒரு முடியும் மலர்ல. தமிழ்நாட்டில் போயிட்டாங்க, கவர்னரா போயிட்டாங்க. நான் கேட்கிறேன், கருணாநிதியுடைய பையன் ஸ்டாலின் இன்றைக்கு அமைச்சர், முதலமைச்சராக இருக்கிறது சரியில்லைன்னு சொன்னாங்க. நான் கேட்கிறேன், யாரு தெரியுமா ஸ்டாலின்? 14 வயதில் பேரறிஞர் அண்ணா அவர்களை அழைத்து வந்து திருவர் திமுக என்கிற மாணவர் திமுக மன்றத்தை திறந்து வைக்க வேண்டும் என்பதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்களிடத்திலே சென்று நீங்கள் வாருங்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் அண்ணா அவர்கள் சொல்லுகிறார், எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் வர முடியாது என்று சொல்லுகிறார். அப்பொழுது அண்ணா சொல்லுகிறார், யார் ஒருவர் வந்துவிட்டு போகிறார் என்று கேட்கிற நேரத்திலே அண்ணா சொல்லுகிறார், இது கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் என்று சொல்லுகிற நேரத்திலே அதே கோபத்தோடு கருணாநிதி எப்படி கோபப்படுவாரோ அதே கோபத்தோடு போகிறார் என்று சொல்லி மேலே இருந்து படிகளே இறங்கி வந்து ஸ்டாலினை நிற்க சொல்கிறார். எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் வருவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இல்லை இல்லை அண்ணா அவர்களே, நீங்கள் தான் வர வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு வற்புறுத்தி அண்ணா அவர்களால் அந்த மன்றத்தை திறந்து வைத்து 14 வயதில் திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி இளைஞரணி சேர்ந்து ஒரு மன்றத்தை முடித்திருத்துகிற அந்த அறையிலே துவங்கி வைத்தவர் தான் நம்முடைய தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏண்டா உனக்கெல்லாம் அச்சு தெரியுமா? தளபதியினுடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமா? மிகப்பெரிய அளவில் விசா கொடுமை. அன்றைக்கு அம்மையார் இரும்பு பெண்மணி என்று சொல்லுகிற இந்திரா காந்தி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்தார். சிறு வயது 14 வயது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி இளைஞரணி என்கிற மிகப்பெரிய அமைப்பை ஏற்படுத்தி அன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். விசா கொடுமை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் கைது செய்ய வேண்டும், நான் சொல்வதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய தலைவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக இரும்பு மங்கையாக இருந்த நேருவினுடைய மகள் இந்திரா காந்தி அவர்கள் முடிவெடுத்தார். காமராஜர் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், இல்லை என்றால் உங்கள் ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு அறிக்கை விடுத்தார். தலைவர் அவர்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. கருமை வீரர் காமராஜர் அவர்கள் இந்த நாட்டினுடைய மக்கள் படித்திட வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த காமராஜர் அவர்கள் அவரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இந்திரா காந்தி அவர்கள் சொன்னார், காமராஜருடைய ஆட்சி
தூக்கி விரிசி எறியப்பட வேண்டும், அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார். தலைவர் அவர்கள் சொன்னார், கலைஞர் அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்னார், இல்லை இல்லை அதற்கு நான் ஒத்துப்போக மாட்டேன் என்று சொன்னார். உடனடியாக எதிராக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம், இந்திய திருநாட்டில் எதிராக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். அன்றைக்கு திருமணமாகி 6 மாதம் 4 மாதத்திலிருந்து 6 மாதத்தில் இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு கைது செய்யப்பட்டு விசா கொடுமையால் சிறையில் வாடப்பட்டு அங்கே காவல்துறை அதிகாரிகளால் பூட்ஸ் காலிலே மிதிக்கப்பட்டு அன்றைக்கு சிட்டி பாபு சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்தால் சிட்டி பாபு அவர்களால் தடுக்கப்பட்டு அங்கே உயிர் நீத்தார். தளபதி அவர்கள் காக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை கூட துச்சமான உயிர் நீத்தார் சிட்டி பாபு அவர்கள். நம்முடைய முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் ஆற்காடு வீராசாமி அவர்கள் காதிலே தாக்கப்பட்டு ஒரு பக்கத்திலே காது கேட்காமல் போயிருந்தது. அப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் அனுபவித்தவர்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 7ஆம் தேதி என்று மே 7ஆம் தேதி என்று பதவியேற்கிற நேரத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த மக்களுடைய உரிமைக்காக, அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் நான் நின்று போராடுகிற ஒருவராக இன்றைக்கு பதவியேற்கிறேன் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களை நினைத்து பாருங்கள். தளபதி அவர்கள் 14 வயதிலே இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். ஒவ்வொரு அரசியல் நிகழ்விலையும் தன்னை முன்னிலைப்படுத்தி விபி சிங் அவர்கள் மெரினாவில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிற நேரத்தில் அந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு முன்பாக இளைஞர் பட்டாளத்து சீர்வரிசையில் தன்னை அணிவகுத்து செல்கிற மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தில் தன்னை உட்படுத்தி முன்னே நின்று இளைஞர் பட்டாளத்தினுடைய போர்படை தளபதியாக இருவர்ண கொடிகளை கையிலே பிடித்து, கருப்பு சிவப்பு என்கிற இருவர்ண கொடியினை பிடித்து அங்க மிகப்பெரிய ஒரு போர் பரணியை பாடி விபி சிங் அவர்களால் பாராட்டப்பட்டவர் தான் நம்முடைய இனத்தினுடைய தலைவராக, மக்கள் முதல்வராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தளபதி அவர்கள். அன்பிற்குரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தளபதி அவர்கள் ஏதோ நேற்று முளைத்த மழையிலே பெய்த காலாராக, முளைத்த காலாராக இன்றைக்கு நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கு நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி, என்ன எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி எனக்கு கூட சொல்ல முடியல பாருங்க. எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுடைய காலிலே விழுந்து, சசிகலாவுடைய காலிலே விழுந்து இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வந்திருக்கிறார். என்னுடைய தளபதி அப்படி கிடையாது. உங்களால் வாக்களித்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக ஒரு 40 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு பின்னால் சாதாரண பொருளாளராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராக, துணை முதலமைச்சராக இன்னும் இருக்கக்கூடிய பொறுப்புகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் வடம் வந்து இந்த நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய மக்களை, சாதாரண மக்கள் அன்றாடம் கூலி தொழில் செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நேரடியாக சந்தித்தார். விவசாயிகளை சந்தித்தார், தொழிலாளர்களை சந்தித்தார், போக்குவரத்து தொழிலாளர்களை நேரடியாக சந்தித்தார், அனைத்து துறை மக்களையும் சந்தித்தார், மாணவர்களை சந்தித்தார், மருத்துவர்களை சந்தித்தார், ஆசிரியர்களை சந்தித்தார், அனைத்து துறை மக்களையும் நேரடியாக சந்தித்து அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் கேட்டுவிட்டு நான் இன்றும் ஒன்றை சொல்லுகிறேன். தளபதி அவர்களை பற்றி கொரோனா என்கிற கொடிய நோய் தொட்டிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கெல்லாம் நான் மாஸ்க் போட்டு போடல, பேசிட்டு போடல, நாங்கெல்லாம் மாஸ்க் போட்டு தான் பேசணும். தலைமை கழகத்திலிருந்து எங்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். இந்த மாதிரி பக்கத்துல எல்லாம் உட்கார முடியாது. என் சம்சாரமே நான் அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு ஓரமா போயிடும். பக்கத்து வீட்டுக்காரக்கா நான் தெரியாம கூட்டத்துக்கு போயிட்டு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு சளி பிடிச்சிருச்சு, 2-3 தடவை அச்சு 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 அப்படின்னு, ஏமா உங்க வீட்டுக்காரருக்கு ஏதாவது கொரோனா பாதிப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், நான் சரக்கு அடிக்க மாட்டேன், நான் எதுவும் அடிக்க மாட்டேன், இந்த கூல் ட்ரிங்க்ஸ் தண்ணி குடிச்சிட்டோமா அதனால தான் எனக்கு தும்மல் சரியாக வந்துட்டு இருக்குது, நான் வந்து மாஸ்க் போட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்.
ஆட்சி உங்களுடைய ஆட்சி தானே, இந்த மக்களை நீங்கள் சரி செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. தளபதியினுடைய ஆட்சியில தான் இன்றைக்கு 50% பெண்களுக்குரிய வாய்ப்பை தந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துறை மக்களும் இன்றைக்கு உள்ளாட்சி துறையிலே பிரதிநிதிகளாக வந்திருக்கிறார்கள், மண்டல தலைவர்களாக வந்திருக்கிறார்கள், ஏன் சில இடங்களிலே மேயர்களாக, என்னுடைய கோவையிலே மேயராக வந்திருக்கிறார்கள். இதற்கு வாய்ப்பை வழங்கியது நம்முடைய இனத்தினுடைய தலைவராக விளங்கி கொண்டிருக்கிற இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த நபர்தான் என்கிற உரிமையோடு உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். விரைவிலே பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறார்கள். எப்போது தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்தை 1900 எப்ப நான் தோங்குச்சு 47 நிறைய பேருக்கு தெரியாம ஒழிக்கிறாங்க. ஆமா, செப்டம்பர் மாதம் கொட்டுகிற மழையிலே ராபின்சன் பூங்காவிலே கண்ணின் மடிகளே கண்ணீர் துளிகளே வாருங்கள் என்கிற அழைப்பை ஏற்று ஆதிக்க சக்தியை அடித்து ஒழிப்பதற்காக சாதாரண மக்களுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் வந்துட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அழைப்பு விடுத்து அனைத்து மக்களை ஒன்று திரட்டி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் துவங்கினார். அந்த இயக்கம் இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கையாக இன்றைக்கு நாட்டிலே வளம் வந்து கொண்டிருக்க முடியாது. அன்றைக்கு பேசுகிற நேரத்தில் சொன்னார்கள், சீமான்களே சீமாட்டிகள் என்று சொன்னார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய வேளவையிலே பேசினார். இந்த நாட்டினுடைய கடைகோடி மக்களுடைய பிரதிநிதியாக நான் நாடாளுமன்றத்திலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய கன்னி பேச்சிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசினார். அவர் பேசுகிற நேரத்தில் நேரம் அவர்கள் கூர்ந்து கவனித்து 20 நிமிஷம் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா பேசிய வரலாறுகளை நான் படித்திருக்கிறேன். 20 நிமிடம் மாத்திரமே அண்ணா அவர்கள் பேச வேண்டும் என்று சொல்லி நேரு அவர்கள் கட்டளையிட்டார். அண்ணா அவர்கள் தனக்கு உரிய பாணியில 2 MA படித்தவர், ஆங்கிலத்தில் 2 MA படித்திருக்கிறார். 2 MA படித்திருக்கிற அண்ணா அவர்கள் தனக்கே உரிய பாணியில ஆங்கிலத்தில் பேசுகிற நேரத்தில் நாடாளுமன்றத்தில் எழுந்து நேரு அவர்கள் சொன்னார், அண்ணா அவர்களே தொடர்ந்து நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார். அண்ணா அவர்கள் சொன்னார், தமிழகத்தினுடைய மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய வீதியிலே வேலையற்ற இளைஞருடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறார் என்று சொன்ன அண்ணா அவர்கள் இதோ இந்தியாவுடைய கடைகோடியாக இருக்கக்கூடிய தமிழகம் இதுதான் என்று சொல்லி முடித்தார். அப்படிப்பட்ட அண்ணா இந்த நாட்டு மக்கள் படித்திட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை கூட ஒரு நாள் மருத்துவரிடத்திலே சொல்லி ஒரு நாள் தள்ளி வைத்தார். அப்பொழுதும் விமர்சனங்கள். ஒருவேளை செவ்வாய்க்கிழமை அண்ணாவிற்கு சிகிச்சை செய்தால் சரியில்லையோ என்று சொன்னார்கள். இல்லை இல்லை, செவ்வாய் எனக்கு வருவாய் என்று சொல்லி புதன்கிழமை அவர்கள் அடுத்த நாள் அறுவை சிகிச்சையை தள்ளி வைத்த பேரறிஞர் அண்ணா அவர்கள், அவர் தோற்றுவித்த இயக்கம் இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் துவங்கி வைத்தார். இந்த நாட்டில் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காக சூடோடும் சுரணையோடும் வாழுவதற்குரிய தகுதியை பெற்று தந்தவர் தந்தை பெரியார். பெண்களின் முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தவர் தந்தை பெரியார். பெரியாருடைய கொள்கையோடு ஒற்று, பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கையோடு ஒத்து இந்த இனத்திற்காக, இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த தமிழ் சமுதாயத்திற்காக பாடுபட்டு வங்கக்கடலோடும் இன்றைக்கு உறங்காமல் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய இனத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய உணவை பெற்றுத்தான் அன்பிற்குரிய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உயிரோடு இல்லை, பேரறிஞர் அண்ணா அவர்கள் உயிரோடு இல்லை, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இல்லை. முப்பெரும் தலைவருடைய அந்த அர்ப்பணிப்பு, தன்னுடைய உணர்வு, ஓயாத உழைப்பு, இவனை கொண்டுதான் முப்பெரும் பரிமாணமாக கொண்டு இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, பெண்களுக்கு இலவசமாக கட்டணமில்லா பேருந்து வசதியை தந்த தளபதி அவர்கள் தன்னுடைய மிகப்பெரிய சிந்தனையில் உதித்த திட்டமாக பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி நாம் இந்த இடத்தில் சொல்லியாக வேண்டும். கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் படிக்காதவர்,
அவர் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் தன்னுடைய அம்பாசிடர் காரிலே பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தன்னுடைய வீட்டுக்கு போகிற நேரத்தில் இடையிலே ரயில்வே கேட் போடுகிறார்கள். அந்த ரயில்வே கேட் போடுகிற நேரத்தில் தன்னுடைய காரை நிறுத்துகிறார்கள். நிறுத்தி காமராஜ் அவர்கள் வெளிப்புறத்திலே பார்க்கிறார். தன்னுடைய கார் கண்ணாடியை இறக்கிவிட்டு வெளிப்புறத்திலே பார்க்கிறார். 2-3 பசங்க ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிற பசங்களை பார்த்து அழைக்கிறார். அந்த பசங்களுக்கு இவர் முதலமைச்சர், இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் என்று தெரியாது. உடனடியாக வருகிறார்கள். வந்து என்ன தாத்தான்னு கேட்குறாங்க. ஏப்பா நீங்கள் ஸ்கூலுக்கு போகலையா, பள்ளிக்கூடத்துக்கு போகலையா, ஆடு மாடு மேய்ச்சிருக்கீங்க அப்படின்னா? நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் எங்களுக்கு சாப்பாடு யார் தர்றதுன்னு கேட்குறாங்க இந்த பசங்க. உடனடியாக முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் சொல்லுகிறார், நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா நான் மதிய சாப்பாடு தர்றேன், நீங்கள் போவீங்களான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த முதலமைச்சர் காமராஜரும் தெரியாது, ஒரு பெரியவர் ஏதோ சொல்றாருன்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. அன்றைக்கு முடிவெடுத்தார். தன்னுடைய முதன்மை செயலாளரை கூப்பிட்டு இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிற வழிவகை செய்ய வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டம் என்கிற திட்டத்தை, அருமையான திட்டத்தை அன்றைக்கு கொண்டு வந்தவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அந்த திட்டத்தினுடைய முத்தாய்ப்பு திட்டமாக இன்றைக்கு காலையில பள்ளியில படிக்கிற பிள்ளைகளுக்கு, கிராம பகுதியில் இருந்து வருகிற பிள்ளைகள் காலையில் சாப்பிட்டாங்களையோ சாப்பிடலையோ தெரியாது. எங்கள் அம்மாமாருங்க, எங்கள் தங்கச்சிகளில் காலையில் பசங்களை எழுப்பி, அவங்க எழுந்திருக்கிறதே பெரிய விஷயம், எழுப்பி அவங்கள புறப்பட வச்சு யூனிஃபார்ம் போட வச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா சோறு தின்னாங்களா தின்னலையான்னு தெரியல. சாப்பிட்டும் சாப்பிடாம பசியோடு போய் பள்ளிக்கூடத்தில் போய் உட்கார்ந்து அவங்க வேதனையோடு இருக்கிறது தாயுள்ளத்தோடு தந்தையுள்ளத்தோடு நினைத்த நம்முடைய தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் அருமையான திட்டம். காலை சிற்றுண்டியன் வழங்குகிற திட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வழங்கப்பட்டு இன்றைக்கு 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் பயன்பெற்றிருக்கிறார்கள். இதில் என்ன லாபம்னா, எங்கள் சகோதரிகளுக்கு தான் லாபம். காலையில் சாப்பாடு செய்ய வேண்டியதில்லை குழந்தைகளுக்கு, காலையில் அவங்களுக்கான எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. எழுப்பிவிட்டு நீ கிளம்பி போ, காலையில் சிற்றுண்டி இலவசம், மத்தியான சத்துணவருக்கு சத்தான உணவு திட்டத்தை நம்முடைய முத்தமிழறிய கலைஞர் கொண்டு வந்தார். நான் திருவாரூரில் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் திட்டத்தை பற்றி முழுமையாக சொன்னார்கள். தலைவர் அவர்கள் அந்த அருமையான திட்டத்தை கொண்டு வந்தார். வாரத்திற்கு 5 முறை முட்டை வழங்குகிற திட்டம், சத்தான முட்டை வழங்குகிற திட்டம். நீ ஐயர் வீட்டு பிள்ளையா இருந்தா ஒருவேளை நீ முட்டை சாப்பிடல, சைவமா இருந்தா பணம் வழங்குகிற திட்டம். அருமையான திட்டம். நான் பழனிசாமின்னா அருமையான திட்டம். கையை தட்டுங்க. என்னுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார். சத்துணவோடு சத்தான முட்டை வழங்குகிற திட்டம், வாழைப்பழை வழங்குகிற திட்டம். அந்த திட்டத்திற்குடைய மேலே ஒரு படி போய் இன்றைக்கு தளபதி அவர்கள் காலையில் சிற்றுண்டி வழங்குகிற திட்டத்தையும் தந்திருக்கிறார். நான் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். அன்பிற்குரியவர்களே, சாலைகளே வந்து கொண்டிருக்கிறோம், இருசக்கர வாகனத்திலே வருகிறோம், கார்களிலே வருகிறோம், பேருந்துகளே வருகிறோம். திடீரென யாராவது ஒரு ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய விபத்து ஏற்பட்டால் அவர்களை காப்பாற்றுவதற்கு முதலில் பயந்து கொள்வார்கள். நானே பயந்துப்பேன். ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அங்கே போய் அவங்களை காப்பாற்றுறதுக்கு முதல்ல பயந்துப்பேன். இப்பொழுது தலைவர் அவர்கள் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞருடைய செல்லப்பிள்ளையாக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக, முத்தமிழறிஞர் கலைஞருடைய செல்லப்பிள்ளையாக விளங்கி கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்மை காக்கிற 48 என்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இந்த திட்டத்தில் என்ன தெரியுங்க? நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, விபத்து ஆச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போய் அந்த ஆக்சிடென்ட் நடந்தவங்களை கொண்டு போய் நீங்க அட்மிட் பண்ணீங்க அப்படின்னா கொண்டு போய் சேர்த்தவங்களுக்கு 5000 ரூபாய் வழங்கப்படும். கொண்டு போய் சேர்த்தவங்களுக்கு 5000 ரூபாய் எடப்பாடி கொடுப்பானா? ஓ பன்னீர்செல்வம் கொடுப்பானா? ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தருவானா? இந்த எச் ராஜா தருவானா? இந்த RSS ரவி கவர்னர் தருவானா? என்னுடைய தலைவர் அவர்கள் அறிவித்தார். 5000 ரூபாய் கொண்டு போய் சேர்க்கிற நபருக்கு தருகிறார். அது மட்டுமல்ல,
48 மணி நேரம் அவர்களுக்கு இலவச முதலுதவி சிகிச்சையை தருவோம் என்கிற அறிவிப்பை தந்திருக்கிறார். 48 மணி நேரம் இலவச சிகிச்சை. எந்த மருத்துவமனையா இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய கும்பா மருத்துவமனை வச்சிருந்தாலும் சரி, 48 மணி நேரம் அவனுக்கு இலவசமாக சிகிச்சை தர வேண்டும். அதற்கு அரசாங்கம் அந்த நிதியை தரும் என்கிற அறிவிப்பை தந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, என்ன ஈராண்டு சாட்சி, ஈராண்டு ஆட்சி நடத்துறாங்க, இதெல்லாம் தான் சாட்சி. விரைவிலே என்னுடைய இனத்தினுடைய தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்தை இந்த தமிழ் மண்ணில் உத்தரித்து கொடுத்திருக்கிற பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு விரைவிலே 1000 ரூபாய் குடும்ப உதவித்தொகை அனைத்து மகளிருக்கும் வழங்கப்படும் என்கிற திட்டத்தையும் தளபதி அவர்கள் அறிவித்தார். ஈரோட்டில் தளபதி கூட நான் பிரச்சாரத்தில் இருந்தேன். இவ்வளவு பக்கம்தான். பிரச்சாரத்தில் இருக்கும்போது தளபதி சொல்றார், கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் அறிவிக்கிறேன், நீங்க சொல்லிடாதீங்கன்னு சொல்றார். தளபதியோடு பிரச்சார மேடையில் நானும் இருக்கிறேன், அந்த வாகனத்தில் இருக்கிறேன். தளபதி அவர்கள் பொறுமையாக அறிவித்தார். எப்ப தருவீங்க, எப்ப தருவீங்க, எப்ப தருவீங்கன்னு எடுபடியெல்லாம் கேட்கிற நேரத்தில் இதோ நான் தருகிறேன். இந்த நாட்டு மக்களுக்காக முதலமைச்சர் என்கிற நாற்காலி கட்டலில் அமர்ந்திருக்கிற நான் உங்களுக்கு உரிய பெருமைகளை, உங்களுக்கு உரிய உரிமைகளை தருகிறேன் என்று சொல்லி உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்குவேன் என்று ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அறிவித்தார். இனி என்ன கேட்க முடியும்? ஓபிஎஸும் கேட்க முடியாது, இபிஎஸும் கேட்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. இந்த அண்ணாமலை ஆட்டுக்குட்டி இருக்கான் பாருங்க, ஒரு வாட்சுக்கு பில்லு கொடுக்கறதுக்கு 6 மாதம் ஆயிடுச்சுங்க. இது என் சம்சாரம் வாங்கி கொடுத்த வாட்ச். எனக்கு நான் பெருமையாக சொல்லுவேன், இதுக்கு வாட்சுக்கு பில்லு இருக்குது. இந்த வாட்ச் என் சம்சாரம் வாங்கி கொடுத்தது. ஒரு காலேஜினுடைய ப்ரொஃபஸராக என் சம்சாரம் இருக்கிறான், அவன் வாங்கி கொடுத்த வாட்ச். இதுக்கு பில்லு இருக்குதுண்ணா, பில்லு வச்சிருக்கிறேன். இந்த வடிவேல் மாதிரி கிணறு வெட்டுறதுக்கு பில்லு வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டோம் நாங்க. இந்த வாட்சுக்கு பில்லு வச்சிருக்கிறேன். ஆனால் அண்ணாமலை சொல்றான், என் வாட்சுக்கு என் நண்பன் வாங்கி கொடுத்தாங்கிறான். என் நண்பன் வாங்கி கொடுத்தாங்கிறான். நான் இருக்கிற வீட்டுக்கு வாடகை நண்பன் கொடுக்குறேங்கிறான். என் காருக்கு பெட்ரோல் என் நண்பன் கொடுக்குறேங்கிறான். இப்போ நான் வருகை தருகிற போது என்னுடைய அன்பிற்குரிய மாணவருடைய அன்பு சகோதரர் அசோக் சொன்னாப்புல, நான் பெட்ரோல் போட்டு போயிடலாங்கண்ணா அப்படின்னா. இல்லைப்பா, போகும்போது அங்கே நம்மளுடைய ஒன்றிய கழக செயலாளர் பெட்ரோல் போட்டு கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் அண்ணாமலை சொல்கிறான், கேளுங்கண்ணா, என் நண்பன் பெட்ரோல் அடிச்சு கொடுக்குறேங்கிறான் காருக்கு, என் ஆஃபீஸுக்கு வாடகை நண்பன் கொடுக்குறேங்கிறான், என் வீட்டுக்கு வாடகை நண்பன் கொடுக்குறேங்கிறான். அட, வாட்சுக்கு பில்லை கொடுறான்னா 147ங்கிறதுக்கு 149 கொடுக்குறான். எங்கள் ஊர் அறிவுஜீவி ஒருத்தர் இருக்கிறா, வானதி சீனிவாசன் சொல்லி சட்டமன்ற உறுப்பினர். அவ கேட்குறா, நான் ஒரு மேடையில் பேசி முடிச்சுட்டு கீழே போகிறேன், பேட்டி கொடுக்குறா. 147க்கு 149க்கு எவ்வளோ வித்தியாசம்? ஒன்று தானே. நீங்கள் கேட்டது பில்லு தானே, நீங்கள் சீரியல் நம்பராக கேட்டேங்கிற அறிவு கட்ட முண்டக. இப்படியெல்லாம் இருக்குது இந்த நாட்டில். நான் உரிமையோடு சொல்கிறேன், இந்த நாட்டில் அனைத்து தரப்பு மக்களுக்கான உரிமையை போற்றுவதற்காக, உரிமையை பெற்றுத் தருவதற்காக ஒரு நல்லதொரு முதலமைச்சராக அன்பிற்குரிய தளபதி அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக ஈராண்டுகள் ஆட்சி முடித்து இன்றைக்கு முத்தான 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற முதல்வர் முத்தான திட்டமாக பெண்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு 1 கோடி உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். நானும் ஒரு நகர கழகத்தில் பொறுப்பாளராக இருந்து உறுப்பினர்கள் சேர்த்துகிற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற காரணத்தால் சொல்லுகிறேன், இன்னும் 1 கோடி உறுப்பினர்கள், 2 கோடி உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள் என்கிற பெருமையை 3வது ஆண்டில் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் 96 வயதில், நான் கூட அந்த மருத்துவமனையில் போய் ஒரு 2 நாட்கள் சாப்பிடாமல் இருந்து காவேரி மருத்துவமனையில் உள்ளே போய் தலைவர் பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் என்கிற காரணத்தால், எழுந்து வா, எழுந்து வா, என் தலைவா எழுந்து வா, புரசலையே எழுந்து வா, முத்தமிழே எழுந்து வா என்றெல்லாம் கோஷம் போட்டோம். 2 நாட்கள் சாப்பிடவே இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன்.
என்னுடைய மனைவி கூட சொன்னால், இல்லை இல்லை, உங்கள் தலைவருக்காக காலையில் 4:30 மணிக்கு ராஜாஜி அந்த நினைவிடத்திலே போய் தலைவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்கிற நேரத்தில் நாங்கள் எல்லாம் உயிர்ப்போடு இருந்தோம். என் தலைவர் அவர்கள் இந்த நாட்டில் 14 வயதில் திருவாரூர் வீதிகளில் ஓடி வந்து இந்தி பெண்ணை கேள், நீ நாடி வந்த கோழையுள்ள நாடு இதுவல்லவே என்று சொல்லி திருவாரூர் வீதிகளில் தமிழ் கொடி பிடித்து அன்றைக்கு இந்த நாட்டு மக்கள் மானத்தோடும் சூடோடும் சுரணியோடும் வாழ்வதற்குரிய தகுதியை பெற்று தந்த முத்தமிழர் கலைஞருக்கு இந்த நாட்டில் புதைப்பதற்கு ஒரு 6 அடி இடம் கிடைக்கவில்லை என்று நாங்கள் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருந்தோம். நீதிமன்றம் வழங்கியது தீர்ப்பு. என்னுடைய தலைவன் 14 வயதில் போராடி இந்த நாட்டு மக்களுக்காக தமிழ் கொடி ஏந்தி வந்தவன் தன்னுடைய 96 வயதில் இறந்த பின்னும் போராடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவராக இந்த நாட்டினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய தலைவராக விளங்கியவர் தான் இன்றைக்கு வங்கக்கடலோரம் தன்னுடைய இதயத்தை இரவலாகத்தா அண்ணா என்று சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1969 இறக்கிற நேரத்தில் இரங்கல் பாடி அண்ணாவுடைய இதயத்தை இரவலாக பெற்ற அந்த தலைவன் இறந்த பின் அண்ணாவுடைய காலடி மடியிலே போய் தன்னுடைய இதயத்தை இதோ அண்ணா நான் தருகிறேன் என்று சொல்லி அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறானே, அந்த தலைவனுடைய பிள்ளையாக இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பிற்குரிய வருகிற 2024 நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் இன்றைக்கு எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய தலைவராக அன்பிற்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லுகிறார், இதோ தமிழகத்தினுடைய மானத்தோடும் சூடோடும் சுரணியோடு வாழ்வதற்குரிய தகுதி பெற்றிருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்க வேண்டும் சொல்லுகிறார். நிதிஷ்குமார் அவர்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார். இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்தி இந்த கேடி மோடியை ஒழித்திட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒருங்கிணைந்து இன்றைக்கு நாட்டு மக்கள் எல்லாம் நாங்கள் ஒன்று திரட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் 2018 நடைபெற்ற போது ஒரு தேர்தல் வாக்குறுதியை தந்தார்கள். என்ன வாக்குறுதி தெரியுமா? 2014 என்ன வாக்குறுதி தெரியுமா? அந்நிய தேசத்தில் இருக்கக்கூடிய அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் சேர்த்து வைத்திருக்கிற கருப்பு பணங்கள் ஒட்டுமொத்தவை கொண்டு வந்து இந்த நாட்டு மக்களுக்காக ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் நாங்கள் 15 லட்சம் ரூபாய் போடுவோம் என்று சொன்னார் மோடி. இன்னைக்கு போட்டாரா? யாராவது உங்களுக்கு வந்திருக்கா? பழனிசாமிண்ணா உங்களுக்கு ஏதாவது 15 லட்சம் ரூபாய் வந்திருக்கா? வரலைங்களா? உங்களுக்கு வரலையா? செல்வரங்கண்ணா உங்களுக்கு வரலையா? எனக்கு வரல. இப்படி தான் சந்தேகமாகி நான் போய் பேங்க் மேனேஜர் ஐயா பேங்க் மேனேஜர் என் பாஸ்புக் இதுதான், என் பேர் சவுந்தரராஜன், நான் இந்த வங்கியில் கணக்கு வச்சிருக்கிறேன், எனக்கு எப்படியாவது இந்த 15 லட்சம் ரூபா வாங்கி கொடுங்க, நான் லோனை வாங்கி கட்ட முடியாமல் திணறிட்டு இருக்கிறேன், இந்த 15 லட்சம் ரூபா வந்துச்சுன்னா எனக்கும் சந்தோஷம், என் சம்சாரத்துக்கும் சந்தோஷம், என் கல்லூரியில் படிச்சிருக்கிற என் பையனுக்கு ஏதாவது வகையில் உதவி பண்ணலான்னு சொல்லி போட்டு பேங்க்கில் மேனேஜரை போய் கேட்குறேன். மேனேஜர் வாங்கன்னு சொல்லி வணக்கத்தை போட்டு வெள்ளையன்னு சொல்லாம போனோடனே உட்கார வச்சு டீயா காஃபியானாரு. ஐயா இல்லையா, டீயும் குடிக்கிறதில்ல காஃபியும் வேற என்ன குடிக்கிறேன்னு கேட்டார். அவர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாரு. சரின்னு சொல்லி போட்டு உட்காந்துட்டு என்னுடைய பாஸ்புக்கை வச்சு சிஸ்டத்தில் பார்த்து செக் பண்ணுறாரு. சவுந்தரராஜன் இந்த நம்பருக்கு கிளி ஜோசியம் பண்ணுற மாதிரி இந்த நம்பருக்கு 15 லட்சம் ரூபா வரலன்னாரு. ஆமாண்ணா முதல்ல சொன்னார் பழனிசாமி, கேளுங்க 15 லட்சம் ரூபா வரலன்ட்டார். நானும் யோசனை பண்ணேன், என்னடா 15 லட்சம் ரூபா, ஒருவேளை பழனிசாமி நம்ம ஒன்றிய செயலாளருக்கு வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். மறுபடியும் போய் சும்மா இருக்காம அடுத்த நாள் எனக்கு கூட்டம் இல்லை, போய் சரி மனக்கட்டு போய் என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற நிர்வாகத்திட்ட சொல்லி போட்டு, தங்கம் என் ஆஃபீஸை பார்த்துக்கோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு. எங்கே போகிறீங்கன்னு கேட்டாப்பு. ஏமா போகிறப்பவே எங்கே போகிறேன்னு கேட்குறேன் அப்படின்னு. அப்போ எங்கே போயிட்டு வருவீங்கன்னு கேட்டாப்பு. அது புத்திசாலி பிள்ளை, எங்கே போயிட்டு வருவீங்கன்னு கேட்டாப்புல. நான் பேங்க்குக்கு போகிறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பாஸ்புக் எடுத்துகிட்டு போய் மேனேஜர்கிட்ட போய், அதே மேனேஜர், ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னா, ஐயா வாங்க 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 என்ன சாப்பிட்றீங்கன்னாப்புல. ஐயா நேற்றே கூல்ட்ரிங்க் சாப்பிட்டேன், எனக்கு இன்னைக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு இந்த மோடி ஐயா 15 லட்சம் ரூபா வங்கி கணக்கில் போடுறேன்னு சொல்லியிருக்காரு, அது வந்திருக்கான்னு பாருங்கன்னு.
ஏங்க உங்களுக்கு சொன்னா புரியாதா, இன்னும் வரலைங்க, எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்கன்னு. அவரு கம்ப்யூட்டரை தட்டி பார்த்துட்டு ஐயா வரலைங்க அப்படின்னாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு வேற என்னன்னா, ஒரு 15 லட்சம் ரூபா வந்துச்சுன்னா என் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிடலாம், என் வீட்டுக்கு வந்து லோன் அடைச்சிடலான்னு சொல்லிட்டு நானே ஒரு சங்கடத்தில் சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் என் சம்சார காலேஜுக்கு ஒரு நாள் லீவு போட்டுட்டு மேனேஜரை போய் பார்க்க போயிட்டான். என் மேலே சந்தேகம், என் சம்சாரத்துக்கு எப்பவுமே சந்தேகம் மேலே. நேராக போய் மேனேஜரை போய் வணக்கம் அப்படின்னு, ஓ டெபாசிட் போடுறதான் வந்திருக்காங்க போல் இருக்குன்னு சொல்லி போட்டு தடபுடலாம் சேரெல்லாம் போட்டு டீயை வாங்கி கொடுத்து போட்டு என்ன வேணும்னு கேட்டால், ஐயா அந்த பாஸ்புக்குங்க இருக்கட்டும், இந்த பாஸ்புக்கில் 15 லட்சம் ரூபா ஏதோ என்ட்ரி ஆயிருக்கான்னு பாருங்கன்னு சொன்னாப்புல. அவரும் வாங்கி பார்த்துட்டு, இது ஏற்கனவே சவுந்தரராஜன் ஒருத்தர் வந்து திமுக தலைமை கழக பேச்சாளர் கோவை சவுந்தரன் சொன்னாரே, அவருடைய பாஸ்புக் மாதிரி இருக்குது அப்படின்னா. ஆமாங்க எதுக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை அப்படியே நோட் பண்ணிட்டு உள்ள செக் பண்ணுறாரு. இல்லை, என் சம்சாரத்துக்கு சந்தேகம், ஒருவேளை இவன் வாங்கி ஊரூரா கூட்டத்துக்கு போய் கடை எங்கேயோ செலவு கடை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு அவன் சந்தேகப்பட்டு மறுபடியும் போய் அடுத்த நாள் போய் பர்மிஷன் போட்டு ஒரு நாள் பர்மிஷன் போட்டு மறுபடியும் போய் கேட்குறா. அவன் இல்லைங்க வரலைங்க, வந்தால் அவங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேங்க. நான் இது முடிஞ்சதுங்களா? எனக்கு 2 நாள் டைம் கொடுத்தாரு மேனேஜரு, என் சம்சாரத்துக்கு 2 நாள் டைம் கொடுத்தாரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக போகலான்னு சொல்லிட்டாப்புல என் சம்சாரம். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஒருவேளை நம்ம வாங்கியிருந்தா காசை நான் செலவு பண்ணிட்டோன்னு சொல்லி போட்டு என் சம்சாரம் சந்தேகப்பட்டான்னு சொல்லி போட்டு நானும் சரி வாமா போகலான்னு சொல்லி போனேன். 2 பேரும் போனோன்னா மேனேஜருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இது 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கிறாங்க, ஒருவேளை மறுபடியும் டெபாசிட் ஏதாவது போடுறாங்களா, ஏற்கனவே ஹவுசிங் லோன் போயிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கேட்குறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஐயா இந்த பாஸ்புக்கில் ஏதாவது மறுபடியும் வந்திருக்கான்னு பாருங்கள், எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம். ஒருவேளை எங்கள் பக்கத்து வீட்டு ரமேஷுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கடுப்பாய் போயிடும், எனக்கு வந்து வயிற்றுல வாயில் போயிடும், அதனால பாருங்கன்னு சொல்லி சொன்னேன். அவர் மறுபடியும் பாட்டு, ஐயா வரலைங்க, நானும் செக் பண்ணிட்டேன், என்னுடைய பாஸ்புக்கும் செக் பண்ணேன், வரலை. ஒருவேளை வந்துச்சுன்னா நான் ஒரு சின்னதாக வீடு கட்டி, சின்ன வீடு இல்லை சின்னதாக வீடு கட்டி வாடகைக்குள்ளான் இருந்தேன், எனக்கும் வரலைங்க அப்படின்னாங்க. நான் கேட்டேன் அப்போ தான் பழனிசாமின்ட்டேன், ஏன்னா உங்களுக்கு ஏதாவது வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க சௌந்தரம் எனக்கு வரலைங்க ஆனாப்புல. இல்லை ஒருவேளை உங்கள் மச்சன் யாராவது சொன்னீங்கல்ல அவருக்கு வந்துச்சான்னு கேட்டேன், அவருக்கு வரலைங்க அப்படின்னாப்புல. ஒருவேளை செல்வரங்கத்துக்கு வந்திருக்குமா அப்படின்னா, நமக்கு தான் பிடிக்காத, இன்னொருத்தருக்கு வந்தா நமக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, வயிறு வாயெல்லாம் எரியும். ஆமாம், அதான் நாட்டினுடைய நடைமுறை. அப்படி கேட்ட இல்லைன்ட்டாங்க. மேனேஜர் சொல்லிட்டாரு, வந்துச்சுன்னா நான் சொல்றேன் அப்படின்னு. இந்த நாட்டினுடைய புழுகு மூட்டையாக விளங்கி கொண்டிருக்கிற டீ யாத்திரை முதலமைச்சர், டீ யாத்திரை பிரதமர் சொல்லிட்டு இவர் டீ யாத்திரை போது அங்க அந்த ஸ்டேஷனே கிடையாதுங்க. நாங்க கூகுள்ல போய் பார்த்துட்டோம், இவர் எங்க டீ யாத்தி வித்தாருன்னு சொன்னாரு, அந்த இடத்துல ஸ்டேஷனே கிடையாது அந்த வருஷத்துல. அப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய பிரதமர் யாருக்கும் பேட்டி கொடுக்க மாட்டார், வானொலியில் மட்டும்தான் பேசுவார். ஹம்ஸ்கோ इसका तकूर में आपके गुजारिश है அப்படிம்பாரு. என்ன சொல்றாரு அவருக்கும் புரியாது, இருக்கிற மக்களுக்கும் புரியாது. ஒன்று மட்டும் புரிஞ்சு தெக்கலூர்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். அப்புறம் உடனே பார்த்தா பிரதமர் சொல்லுவார், திருக்குறள் திருக்குறள் நம்ம படித்து, நானும் 1330 குறளை படிச்சுட்டேன், எப்படியோ தெரியாமல் படித்து மனப்பாடம் பண்ணிட்டேன். ஆனால் அவருக்கு சொல்கிற குறள் வந்து எனக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அவர் திருக்குறள் பேசுகிறாரு. இந்த நாட்டினுடைய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தான். இந்த RSS ரவின்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் பண்ணுற அட்டகாசம். திமுக ஆட்சி நல்ல ஆட்சி போயிட்டு இருக்குது, 2 ஆண்டுகள் அருமையான ஆட்சியாக போயிட்டு இருக்குது, நாட்டு மக்களுக்கு அருமையான ஆட்சியாக போயிட்டு இருக்குது. அவன் RSS ரவி சொல்கிறான், திராவிட மாடல் முடிந்து விட்டதாமா. என் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு பொதுக்கூட்டத்தில் சொன்னார், திராவிட மாடல் ஆட்சி என்பது சனாதனத்தை வீழ்த்துகிற ஆட்சி, சனாதனம் இந்த நாட்டிலே முடித்து விட்டது என்று சொன்னார். திராவிட மாடல் என்பது, திராவிட மாடல் ஆட்சி என்பது அனைத்து மக்களுக்கும் சமமான ஆட்சியாக இன்றைக்கு தமிழகத்தில் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து மக்களும் சாதியால் பிரிக்கப்பட்டிருக்கிற மக்களை ஒன்று திரட்டு ஒரே கூடையின் கீழ், ஒரே கொடையின் கீழ் கொண்டு வந்திருக்கிற நம்முடைய தளபதியினுடைய ஆட்சி யாரையும் பிரித்து பார்க்காது, சாதியால் மதத்தால் இந்த மக்களை பிரித்து பார்க்காது. அண்ணன் தம்பிகளால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள்
மதத்தால் தனித்தனியாக இருந்தாலும் இந்துக்களாக, கிறிஸ்தவர்களாக, முஸ்லீம்களாக நாம் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் மூலமாக அன்பிற்குரிய தளபதி அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு நிறுவிக் கொண்டிருக்கிறார். அனைத்து மக்களும் ஒன்றாக இணைக்கிற ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. யாரையும் சாதியால், மதத்தால் பிரித்து பார்க்காது. இங்கு இருப்பவர்கள் பாதி பேர் என்ன சமுதாயம் என்று யாருக்கும் தெரியாது. இங்கு இருக்கிறவர்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு தமிழகத்தில் அன்பிற்குரிய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி. நான் இன்னும் சொல்லுகிறேன், தளபதி அவர்கள் RSS ரவி என்று சொல்லக்கூடிய அந்த போஸ்ட் மாஸ்டர் ரவி, ஒரு கவர்னர், அவன் வந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு டீ பார்ட்டி வைக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அத்தனை பேரையும் அழைத்து டீ பார்ட்டி வைக்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்படி வைக்கிற நேரத்தில் தளபதி அவர்கள் சொன்னார், இல்லை இல்லை, நான் வர முடியாது, என்னுடைய அமைச்சரவையும் வர முடியாது, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரமாட்டேன் என்று சொல்லி எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய நரிக்குறவ இனத்து பெண்ணின் வீட்டிற்கு போய் அங்கே உணவருந்திருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவர் நினைத்திருந்தால் பந்தாவாக நேரா போய் கவர்னர் மாளிகைக்கு போய் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த டீ பார்ட்டியில் கலந்திருக்கலாம். இல்லை இல்லை, என்னால் வர முடியாது என்று சொல்லி சாதாரணமாக இருக்கக்கூடிய நரிக்குறவ வீட்டு பெண்ணுக்கு போய் உணவருந்திருக்கிற ஒரு தமிழகத்தினுடைய முதல்வரை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்டவர் தான் நாட்டினுடைய முதலமைச்சராக அன்பிற்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள். தான் போகிற இடங்களிலே ஒரு பெண் கையிலே மனுவை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறது. உடனடியாக கான்வாய் நிறுத்தப்படுகிறது. நிறுத்தப்பட்டு என்ன என்று கேட்கிறார். இந்த மாதிரி எங்களுக்கு அப்பா இல்லை, எனக்கு வீடு கிடையாது, எனக்கு முகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு தவறான மருத்துவ சிகிச்சையின் காரணமாக எனக்கு இப்படி ஆகியிருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் அந்த பெண்ணை அழைத்து நீ கோட்டைக்கு வருகிறார்கள் என்று சொல்லி அன்பிற்குரிய அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களை அழைத்து உடனடியாக அந்த பெண்ணுக்கு சிகிச்சை தாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு 90% அந்த பெண்ணுக்கு முக சிகிச்சை அளிக்கப்பட்டு இன்றைக்கு வாழ்வாதாரத்தில் முன்னேறி இருக்கிற அருமையான வாய்ப்பை பெற்று தந்திருக்கிறார் தளபதி ஸ்டாலின் அவர்கள். நான் கூட தூத்துக்குடியில் அவரோடு ஒரு நாள் சென்றிருக்கிற நேரத்தில் அவர் கான்வாய்க்கு பின்பாக எங்களுடைய கார் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு 10-15 கார்களுக்கு பின்பாக அக்கா கீதா ஜீவன் அவர்கள் அழைத்ததன் பேரில் எங்களுடைய கூட்டத்துக்கு செல்லுகிற நேரத்தில் அவருடைய கான்வாய் போய் கொண்டிருக்கிறது. திடீரென ஒரு பெண் அங்கே ஓரத்தில் நிறுத்தி தளபதி 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 என்று கைகளை உயர்த்தி சத்தமிடுகிறார். உடனடியாக அந்த கான்வாய் நிறுத்தப்படுகிறது. தளபதி அவருடைய முதலமைச்சருடைய கான்வாய் நிறுத்தப்படுகிறது. என்ன என்று கேட்கிறார்கள். அங்கே அந்த குழந்தை கதறலோடு சொல்லுகிறது, ஒரு தீ விபத்தில் என்னுடைய தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள். என்னுடைய மாமா தாய் மாமா அரவணைப்பிலே தான் இருக்கிறேன். நான் பள்ளியிலே படிக்க வேண்டும், படிப்பதற்குரிய வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என்று தன்னுடைய மனுவிலே சொல்லுகிற நேரத்தில் நாங்கள் எல்லாம் அருகாமையிலே சூழ்ந்து நிற்கிற நேரத்தில் தளபதி அவர்கள் தாய் உள்ளத்தோடு தந்தை உள்ளத்தோடு அந்த மனுவை பார்த்து உடனடியாக தன்னுடைய உதவியாளரிடத்திலே சொல்லுகிறார், உடனடியாக இந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பெற்றுத்தாருங்கள் என்று சொன்னவன் 24 மணி நேரத்தில் அந்த பிள்ளை பள்ளியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்று தந்த ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நாம் எங்காவது பார்த்திருக்க முடியுமா? ஒரு நல்ல முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிற முதலமைச்சர். உங்களுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். காரிலே விழுந்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சரால் வந்தவர்கள் எல்லாம் தவிர்த்து இல்லை இல்லை மானத்தோடும் சூரோடும் சுதையோடும் நாங்கள் எல்லாம் வாக்களித்து வந்தவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற முதலமைச்சர் என்று நீங்கள் எல்லாம் வாக்களித்த உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அன்பிற்குரியவர்களே, கொரோனா பாதிக்கப்பட்ட நேரம் நான் இதையும் சொல்லியாக வேண்டும். நம்முடைய இனத்தினுடைய தலைவராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிற தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற நேரத்தில் கொரோனா என்கிற கொடிய நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா என்கிற கொடி நோய் பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைவோம் வா என்று சொன்னார். எடப்பாடி பார்த்தான், என்னடா இது எல்லாம் தடிச்சு நிக்கணும்னு சொல்றாங்க. ஆமாண்ணா, என் சம்சார பக்கத்திலேயே சேர்த்துக்கல,
திம்முனன் வெளியூர்ல கூட்டத்துக்கு போயிட்டு வந்தா தும்முனா கொரோனா பரவின்னு சொல்லி போட்டு தள்ளி போடுட்டாப்ல. சொல்றதுக்கு என்னன்னா இருக்குது, அந்த மாதிரி கொடிய நோய் பாதிக்கப்பட்ட நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற காலம் நான் வருகை தந்திருக்கிற கோவைக்கு பக்கத்தில் இருந்தால் என்னுடைய ஊருக்கு தொட்டமாற இஎஸ்ஐ மருத்துவமனை. நான் சிங்காலூரில் இருக்கேன். என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இஎஸ்ஐ மருத்துவமனை. நான் தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர், மாநிலத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறேங்கிற ஆதத்துக்காக என்னை மட்டும் அனுபவிச்சாங்க. செல்வரங்க, நான் கேளுங்க, இது உண்மையான விஷயம். என்னை மட்டும் அனுபவிச்சாங்க. அத்தனை அதிகாரிகளும் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் விரட்டி விட்டார்கள். என்னை மாத்திரம் உள்ளே அனுமதித்தார்கள். அண்ணன் மா சுப்பிரமணியம் அவரிடத்தில் நெருங்கி பழகியிருக்கிற காரணத்தால் அவர் என்னை அழைத்து அருகாமையில் நிற்க வைத்தார். என்னுடைய காரை கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு நிறுத்துறேன். உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் என்னை உள்ளே விடலை. அந்த போர்ட்டிகோல தளபதி அவர்கள் கார் இறங்கி அங்கே அண்ணன் மாசு அவர்கள், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் ராஜேந்திரன் அவர்கள், இன்னொரு மருத்துவர் ராஜேஷ்குமார் அவர்கள், இன்னொரு மருத்துவர் குமார் அவர்கள், 3 பேரும் அங்கே நிற்கிறார்கள். தளபதி அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து செல்கிறார்கள். அன்றைக்கு எவ்வளவு பெரிய சூழ்நிலை தெரியுமா? நம்முடைய அண்ணியார் துர்கா அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, தயவு செய்து நீங்க போகாதீங்க, உங்களுடைய உடல்நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய சின்னவர் அன்பிற்குரிய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், அப்பா நீங்க உடம்ப பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க தொலைபேசியிலே. அதையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை, எங்களுக்கு என்னுடைய உயிர் கூட முக்கியமல்ல, இந்த நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக, இந்த நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் அவர்கள் குணமடைய வேண்டும் என்பதற்காக, அவர்கள் சீரான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சென்று பார்ப்பேன் என்று சொல்லி அந்த மருத்துவர்கள் போடுகிற பிபி கிட்ட அணிந்து கொண்டிருக்கிற அந்த பிபி கிட்ட அணிந்து கொண்டு, தலைக்கு ஒரு கவரை போட்டுக்கொண்டு, கைகளுக்கு கவசம் அணிந்து கொண்டு உள்ளே சென்று அங்கிருக்கிற மக்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து, நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இருப்பீங்க என்று சொன்ன முதலமைச்சர் தான் நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். இவன் எடப்பாடி ஓடி போய் ஒளிஞ்சிட்டா. ஓபிஎஸ் வரவே இல்லை. கொரோனா பாதிக்கப்பட்ட நேரத்தில் தேர்தல் வந்துச்சு. 1000 ரூபாய் வழங்குவோம் என்று சொல்லி தேர்தலுக்காக 1000 ரூபாய் வழங்கினார்கள். என் தளபதி கேட்டார், எதிர்கட்சி தலைவராக இருக்கிற நேரத்தில் கேட்டார், 5000 ரூபாய் வழங்குங்கள் சொன்னார். ஆனால் சொல்லலையா சொன்னார். உடனே கிண்டல் பேசுறாங்க. துரைமுருகன் சட்டமன்றத்தில், அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் எழுந்து கேட்டார், கொரோனா என்கிற கொடுமையான நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சைனாவில் இருந்த நோய் இன்றைக்கு பரவிக்கொண்டிருக்கிறது, அமெரிக்காவுக்கு முழுவதாக வந்துவிட்டது, இந்த நோய்க்கு பாதிப்பு வந்தால் என்ன செய்வது? உடனே இந்த கோல்கட் விளம்பரத்தில் இருக்கக்கூடிய இவன் எழுந்துட்டு சொன்னா, எடப்பாடி பழனிசாமி சொல்றான், இந்த நோய் வயசானவங்களுக்கு மட்டும்தான் பாதிக்கு. அண்ணன் துரைமுருகன் அவர்களே, உங்களுக்கு வயசாயிருச்சு, இருந்தாலும் நாங்கள் காப்பாற்றுறோம் கிண்டல் பேசினாப்ல. 5000 ரூபாய் கொடுங்கள் என்று எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கு இருந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஒன்றிணைவோம் வா என்று சொல்லி இன்றைக்கு ஒன்றிய கழக செயலாளர் பழனிசாமி இடத்தில் தொலைபேசியில் அழைத்து தளபதிக்கு அழைத்தால் அங்க ரெக்கார்டு செஞ்சுட்டு அண்ணன் ஒன்றிய செயலாளர் பழனிசாமி அவர்களுக்கு சொல்லுவாங்க, மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டால், அவர்களுக்கு வேறு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால், அவர்களுக்கு உணவு தேவைப்பட்டால் உடனடியாக கொண்டு போய் அந்த வீட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் கூட கோவை மாவட்டத்தினுடைய கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையினுடைய அமைப்பாளராக இருந்தேன் என்கிற காரணத்தால் எனக்கு தலைமையில் இருந்து வந்த தொலைபேசியை ஏற்று அவர்கள் இருக்கிற இடத்திற்கே போய் மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி என்னுடைய ஆட்சி. ஒன்றிணைவோம் வா என்று சொன்னாரு. யாருமே சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் ஒன்றிணைவோம் வான்னு சொன்னாரு. ஒரே இடத்தில் அனைத்து மக்களையும் அழைத்து அவர்களுக்கு உணவு சமைத்து பரிமாறுகிற உணர்வை தந்தவர் தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த 4000 ரூபாய் கொடுத்தாங்க, 4000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்றோம் இல்லைங்க, ரேஷன் கடையில் கொடுத்தாங்க. முதல்ல 2000 ரூபாய் வழங்கினார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஜூன் 3ஆம் தேதி 2000 ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னார். உடனடியாக தளபதி அவர்களை மாற்றிவிட்டார். 2000 ரூபாய் அடுத்தபடியாக உடனடியாக 2000 ரூபாய் வழங்கினார். நான் கூட ஒரு பாட்டி என்கிட்ட கேட்டுச்சு, நான் ஒரு சொசைட்டினுடைய தலை காரணத்தினால்
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 ஆண்டு சாதனையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகின்ற வகையிலேதான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழகத்திலே 1222 கூட்டங்கள் நேற்றைக்கு மட்டும் நடைபெற்றிருக்கிறது. இன்றும் நாளையும் நடைபெறுகின்ற கூட்டத்தை கணக்கிலெடுத்தால் ஆணைப்படி முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி ஆணையிட்டு 3 நாட்களில் இவ்வளவு கூட்டங்களும் தமிழகத்திலே நடைபெறுகிறது. என்ன காரணத்திற்காக நடைபெறுகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்ட 500க்கும் மேலான நலத்திட்டங்களில் கிட்டத்தட்ட 500 திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள், பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மனசில்லாமல் அவர்கள் வைக்கக்கூடிய ஒப்பாரி என்னவென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எந்த நலத்திட்டங்களும் மக்களை சென்றடையவில்லை, எந்த நலத்திட்டங்களும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கொரோனா பீரியடில் நம்மளுக்கு அனைவருக்கும் 4000 ரூபாய் 2 தவணைகளாக கொடுத்தது மட்டுமல்லாமல் 5 பவுனுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய மகளிர்கள் கூட்டுறவு சங்கங்களில், கூட்டுறவு நிலையங்களிலே சென்று வரிசையாக நிற்காமல் கூட போனவுடன் அந்த 5 பவுனை எந்த பணமும் வட்டியும் கட்டாமல் திரும்பி பெற்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும். அது மட்டுமல்லாமல் இலவச பேருந்து பயணம், இப்படி ஏகப்பட்ட நலத்திட்டங்களை நிறைவேற்றியிருக்கக்கூடிய அரசு எந்த நலத்திட்டங்களையும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள். இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு தொழில்துறையாக இருந்தாலும் சரி, மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அன்றாடம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய வணிகமாக இருந்தாலும் சரி, தகவல் தொழில்நுட்பங்கள் மூலமாக நாட்டுக்கு தேவையான அந்நிய நாடுகளிலே இன்று வரக்கூடிய முதலீட்டாளர்களுடைய மிகப்பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, தங்கம் தென்னரசு அவர்களுடைய திறமையின் காரணமாக, முதலமைச்சர்களுடைய பரிந்துரையின் காரணமாக தங்கம் தென்னரசு அவருடைய தொழில்துறை அவர்கள் அவ்வளவு பெரிய முதலீட்டாளர்களை கொண்டு வந்து மாநாடு நடத்தியதன் காரணமாக, குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் ஏனைய மாவட்டங்களிலே நல்ல பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு, முதலீடுகளை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி ஏற்பாடு செய்யப்பட்டவருடைய விளைவுதான் இன்றைக்கு அவர்கள் திருப்பூர் மாவட்டத்திலே வேலை செய்யக்கூடிய உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எந்த அடிப்படையிலும் துரோகம் செய்யக்கூடாது என நினைத்ததன் காரணமாகத்தான் 12 மணி நேரம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு, அந்த தீர்மானம் 2 நாட்களில் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே, மத்தியிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மாநிலத்திலே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த காரணத்தை கொண்டும் வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே 2 நாட்களில் மக்களுக்கு எதிராக, மக்களுடைய விரோதமாக எந்த விதமான நலத்திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லி துணிச்சலோடு வாபஸ் வாங்கினார்கள். ஆனால் மோடி அவர்கள் விவசாய போராட்டமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, அவர்கள் 400 நாட்கள் 600 நாட்கள் போராடி 20 பேர் 30 பேர் 100 பேர் 200 பேர் என உயிரிழந்ததுக்கு பின்னால்தான் வாபஸ் வாங்குகிறார். அதுவும் வேளாண் துறையில், அதற்கு அடுத்தபடி மக்கள் தொகை கணக்கெடுப்பு CAG, இந்த 2 மட்டும்தான் அவங்க வாபஸ் வாங்கிக்கிறாங்க. இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் விவாதம் செய்யாமல், நாடாளுமன்றத்தில் எந்த மானிய கோரிக்கையின் மீதும் விவாதங்கள் நடத்தப்படாமல், நாடாளுமன்றத்துடைய மரபுகளை மீறி அவர்கள் நிறைவேற்றிருக்கக்கூடிய அத்தனை மசோதாக்களும் கிட்டத்தட்ட 1000 2000 என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த மாநிலத்தையும் இந்த தேசத்தையும் ஒழித்து கட்டுவதற்காக, ஒழித்து கட்டுவது என்று சொன்னால் என்ன என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ் என்று சொன்னால் எரிச்சல் அடைகிறார்கள், தமிழ்நாடு என்று அழைத்தால் கோபப்படுகிறார்கள். என்ன காரணம்? 1932
உத்தரப்பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கான்பூர் மாநாட்டில் பெரியார் அவர்கள் திராவிடம் என்ற வார்த்தையை உபயோகித்தார்கள். இது வரலாறு. இந்த சமுதாயமும் இந்த சமூகமும் வரலாறுகளை மறந்தால் நன்றாக இருந்ததாக சரித்திரமே கிடையாது. ஆகவே வரலாறுகளை மறந்துவிடக் கூடாது. அதற்காகத்தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடைபெறுகின்ற காரணத்தினால் தான் வரலாறுகளை தெரிந்து கொள்ள முடியும். அப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நடைபெறுகின்ற பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி கர்நாடகத்திலே வாக்குகள் கேட்கின்ற போது 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பிரதமர் 26 கிலோமீட்டர் வாகனத்திலே சென்று வாக்குகளை சேகரிக்கிறார். அது மட்டுமல்லாமல் மறுநாள் 1.5 கிலோமீட்டர் நடந்து சென்று ஒரு பிரதமர் வாக்கு சேகரிக்கிறார். அதற்கு அடுத்த நாள் 10 கிலோமீட்டர் திறந்த வாகனத்திலே சென்று வாக்குகளை சேகரிக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2 ஆண்டு கால ஆட்சியும் 8 ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்திலே அவையிலே அமர்ந்து கொண்டு மத்திய சர்க்கார் என்ற அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு மக்களுக்கு எதிராக இந்த தேசம் முழுவதும் அவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன? 2 ஆண்டுகளாக பாரதிய ஜனதாவை எதிர்த்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அத்தனை மசோதாக்களை அத்தனை தீர்மானங்களை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் துணிச்சல் இல்லாத நேரத்திலும் கூட துணிச்சலோடு ஒவ்வொரு தீர்மானங்களையும் போட்டு மோடிக்கு எதிராக பாரதிய ஜனதாவுடைய RSS கொள்கைக்கு எதிராக. RSS என்றால் என்ன? இதுவரைக்கும் RSS இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினருக்காவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்களா? பதிவு செய்யப்பட்டால் RSS உறுப்பினராக இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நீதிமன்றம் பேசும், சட்டம் பேசும். அதனால் தான் RSS இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்காவது ஒரு உறவர்களுக்காவது ஒரு இளைஞருக்காவது உறுப்பினர் உண்டா, உறுப்பினர் பதிவு எண் உண்டா என்று யாராவதுக்கு தெரியுமா? தெரியாமல் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு உறுப்பினர் கூட கிடையாது. அப்படியே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் உறுப்பினர் எண் பதிவு செய்யப்படாது. ஏன் என்று கேட்டால் அவர்கள் எந்த கிரிமினல் குற்றங்களை செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இந்த தேசத்திலே தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் RSS இருக்கக்கூடியவர்கள் பதிவு செய்யப்படுவதில்லை. இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் சொல்லுகிறோம், ஆளுநர் ரவி அவர்களை வைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்துடைய மரபுகளுக்கு எதிராக ஆளுநர் பேசுகிறார் என்று சொன்னால் 3 நாட்களுக்கு முன்பு திராவிட மாடல் காலாவதியாகிவிட்டது என்று சொல்லுகிறார். எந்த அடிப்படையிலே சொல்லுகிறார்? நாகாலாந்து மாநிலத்திலே கவர்னராக இருக்கின்ற பொழுது நாகாலாந்து மாநில மக்களால் அங்கு இருக்கக்கூடிய கட்சிகளால் அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, நாகாலாந்து மக்களால் அங்கு இருக்கக்கூடியவர்களால் கவர்னர் அவர்கள் கீழே தள்ளிவிடப்பட்டு அங்கிருந்து புறக்கணிக்கப்பட்டு ஓடோட விரட்டி அடித்ததன் காரணமாக வந்தவர்தான் இந்த IAS IPS. அப்படியான ஆளுநர் ரவி அவர்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள்? ஆளுநர் அவருக்கு என்ன பாடம் எடுத்திருக்கிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பாடம், தமிழகத்திலே கருணாநிதிக்கு அடுத்தபடியாக, கலைஞர் அவர்களுக்கு அடுத்தபடியாக MK ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் டேஞ்சரஸ் ஃப்ளோ, மிகப்பெரிய ஆபத்து. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழகத்திலே பாரதிய ஜனதா ஆட்சியை கைப்பற்ற முடியாது. ஆகவே நீங்கள் அங்கே செல்லுங்கள். 2 நாட்களுக்கு முன்பாக, குறிப்பாக நேற்றைக்கு முன்தினம் என்று நினைக்கிறோம், நேற்றைக்கு பெருமளலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நான் பேசுகின்ற பொழுது சொன்னோம். அந்த இடத்துல கோட்டூர் முருகன் என்கிற பேச்சாளர் பேசினார். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், சட்டத்தினுடைய அடிப்படையில் சட்டமன்றத்துடைய மரபுகளுடைய அடிப்படையில் ஆளுநர் பேசலாம் என்று சொல்லுகிறோம். இதுதான் மரபு, இதுதான் சட்டம். ஆனால் RSSக்கு சொந்தக்காரராக ஒரு ஆளுநர் பேசுகிறார் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் ஆவேசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஆவேசப்பட்டு பார்த்திருக்க மாட்டீர்கள்.
அவ்வளவு மென்மையான போக்கை கடைபிடிக்கக்கூடிய 2 ஆண்டு காலமாக ஜனநாயக அடிப்படையில் அனைத்து கட்சியும் மென்மையான போக்கு கடைபிடிப்பதன் மூலமாக எல்லா ஊடகங்களின் வாயிலாகவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் புகழக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவு பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை பாரதிய ஜனதா அவர்கள் வெறுப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இப்படியே போய்கொண்டிருந்தால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை எந்த வகையிலும் ஒழித்து கட்ட முடியாது, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து கட்ட முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் எடுக்கக்கூடிய துறை என்ன? மக்களுக்கு தேவையான துறை அல்ல, சனாதனம். வர்ணாசிரமம் என்றால் என்ன? சனாதனம் இந்து, இந்துக்கும் சனாதனத்துக்கும் ஒரு ஒற்றுமை. கடவுள் இல்லை என்று சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டான வேலை இல்லை. கடவுள் மறுப்பாளர்களும் இல்லை, கடவுளை எதிர்ப்பவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல என்பதை மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள், மக்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களும் தொட்டு வைக்கிறோம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இந்து, அப்படியானால் நம்ம இந்து மதத்திற்குள் இந்துவாக இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் பிரித்து வைக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு தான் சனாதனம். அப்படியானால் சனாதனம் என்றால் இன்னொரு வார்த்தை இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி ஆளுகின்ற பொழுது இந்த தேசத்திலே நீண்ட நெடிய ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள் காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுது பெரியார் அவர்கள் வகுப்புரிமை சட்டத்தை எதிர்த்தார்கள். அந்த வகுப்புரிமை சட்டத்தினுடைய பெயர் கம்யூனல் ஜிஓ. கம்யூனல் ஜி என்பது ஓ என்பது வகுப்புரிமை சட்டத்துக்கு எதிராக பெரியார் அவர்கள் திருப்பூர் மாவட்டத்திலே தான் முதலில் வகுப்புரிமை சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸை எதிர்த்து வெளியே வந்த பேரறிஞர் அண்ணா பெரியார் அவர்களும் சந்தித்த இடம் திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கும் பொழுது பெரியார் அவர்கள் அண்ணாவை சந்திப்பதற்கு முன்பு வகுப்புரிமை சட்டத்தை எதிர்த்து காங்கிரசிலே இருந்து வெளியே வந்தார். அந்த கம்யூனல் ஜி என்கிற அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை சட்ட போராட்டத்தின் மூலமாக நகல் எரித்து அந்த சட்ட போராட்டத்தின் மூலமாக அந்த எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அந்த சட்ட படிவத்தை அவர்கள் எரித்து மக்களுக்கு இந்த வகுப்புரிமை சட்டம் ஆகாது என அன்றைக்கே பேசினார். அந்த ஒரு பகுதி தான் சனாதனம். அப்படியான யாரோ ஒரு மக்களுக்காக, யாரோ ஒரு உயர்த்தட்டு மக்களுக்காக அவர்கள் செய்யக்கூடிய அந்த சனாதனம் என்பது இந்துக்களையும் திராவிடம் என்று சொல்லக்கூடிய நம்மையும் ஏற்றதாழ்வு கல்வியிலே இருக்கலாம், வேலை வாய்ப்பிலே இருக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது ஒரு நாளும் முடியாது. அதற்காகத்தான் பெரியார் அவர்கள் சமூக நீதியை கொண்டு வந்தார்கள். இந்த சமூக நீதியின் மூலமாகத்தான் ஏற்றதாழ்வுகளை பிரிக்க முடியும். நீங்களும் நானும் ஒன்றுதான், நாம் இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றுதான். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சட்டம், அப்படிப்பட்ட ஒரு திட்டம், அப்படிப்பட்ட ஒரு நல்ல நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சமூக நீதி தேவை. அந்த சமூக நீதியை கொண்டுட்டு வந்ததன் விளைவுதான் பாரதிய ஜனதாவுக்கு இன்றைக்கு எரிச்சலாகிறது. தமிழ்நாடு என்று அழைப்பதற்காக அறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்திலே கூக்குரலிட்டது. அதை மசோதா நேரு அவர்கள் இருக்கிற பொழுது அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு தமிழ்நாடு என்று அழைக்கப்பட்ட அந்த தமிழ்நாட்டை இன்றைக்கு தமிழ்நாடு அழைப்பது அவசியம் இல்லை, எப்படி அழைக்கலாம், தமிழகம் என்று சொல்லலாமே என்று ஆளுநர் பேசுகிறார். இந்த எந்த அடிப்படையில் இது சரியாக இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 1967க்கும் பிற்பாடு 2023 நாம் காலெடுத்து எடுத்து வைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சமூக நீதியை நீங்கள் யாராலும் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கவனமான ஒரு தெளிவான சிந்தனையோடு 2024 சமூக நீதி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று நேற்றைக்கு பேசுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி கூட்டம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சொந்த கூட்டம். அந்த கூட்டத்திலே மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார்கள், நான் இங்கே வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக, நான் ஒரு முதலமைச்சராக வரவில்லை,
என்னுடைய அமைச்சர்கள் வரவில்லை, என்னுடைய சகாக்கள் வரவில்லை. நான் ஒரு கட்சிக்காரனாக, ஒரு கட்சியுடைய தலைவனாக வந்திருக்கிறேன். இப்பொழுது நான் கேட்கிறேன், ஆளுநர் அவர்களை, இந்த சலசலப்புக்கெல்லாம், இந்த மிரட்டலுக்கெல்லாம் ஸ்டாலின் அஞ்ச மாட்டேன். நன்றாக பாருங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநில முதல்வர்களும் இதுவரைக்கும் செய்யாத ஒவ்வொரு தீர்மானங்களையும் மத்திய சர்க்கார் நாட்டு மக்களுக்கு விரோதமாக மாநிலத்திலும் நாடாளுமன்றத்திலும் இந்த தேசத்திலே கொண்டு வருகின்ற பொழுதெல்லாம் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு முதலமைச்சராக இருந்த ஒவ்வொரு தீர்மானமும் போடுவார், எதிர்ப்பு தெரிவிப்பார். இன்றைக்கு அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டை விட்டுக் கொடுக்காமல் இன்றைக்கு கலைஞரை விட ஒருபடி மேலே சென்று அவர்கள் இன்றைக்கு தீர்மானம் போடுகிறார். இந்தியாவிலே எந்த தவறு நடந்தாலும் நாடாளுமன்றத்திற்கு எதிராக, மத்தியில் ஆளுகின்ற ஆட்சிக்கு எதிராக அவர்கள் தீர்மானம் போடுகிறார்கள். அந்த தீர்மானத்தை கண்டு பயப்படுகிறார் மோடி அவர்கள். தமிழகத்திலே அவர்கள் எந்நாளும் கைப்பற்ற முடியாது என்பது தெரிந்ததன் காரணமாக தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வருவதற்கு, கைப்பற்றுவதற்கு அவர்கள் போடுகின்ற சதிதான் ஆளுநர் ரவி அவர்கள். ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் 2026. ஆனால் அதற்கு முன்னதாக 2024 நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களை அச்சுறுத்துவதற்கு, மோடி அவர்களை மிரட்டுவதற்கு, மோடி அவர்களை பணிய வைப்பதற்கு ஸ்டாலின் அவர்கள் ஒருவரால் தான் முடியும். அதை அனைத்து மாநிலங்களும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர் அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்தியா முழுவதும் சமூக நீதியை கொண்டு போவதற்கு ஸ்டாலின் அவர்கள் அடியெடுத்து வைக்கிறார்கள். இன்றைக்கு அது வெற்றியாக போய்கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் அது வீச்சா இருக்கிறது. எல்லாரிடமும் அது சென்றடைந்திருக்கிறது. எல்லா மாநில மக்களும் அதை நுகர்ந்து பார்க்கக்கூடிய அளவிலே சமூக நீதி எங்களுக்கு வேண்டும் என கேட்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழமை கட்சிகளில் இருக்கக்கூடிய தோழமை கட்சி நண்பர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நண்பர்களும் அரும்பாடுபட்டு வரவிருக்கக்கூடிய 2024 தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் அனைவரும் சனாதனம் என்றால் என்ன, வர்ணாசிரமம் என்றால் என்ன, திராவிடன் என்றால் என்ன, இந்து என்றால் என்ன என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டிய காலகட்டம் என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நூல் ஏமாறுந்தா கூர்ந்து கவனிக்காம இருப்பீங்கன்னா தகவல் தொடர்பு மூலமாக வரக்கூடிய அனைத்து செய்திகளும் உண்மை எது பொய் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் வலைதளங்கள் மூலமாக, தகவல் தொழில்நுட்பம் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் தவறு இருக்கிறது, பொய் பிரச்சாரங்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு மாநிலத்தை மிரட்டுவதற்காக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 பணக்காரர்களை 3 ஆட்கள் மிகப்பெரிய அளவிலே இடத்து புரோக்கர் வேலை பார்க்குற மாதிரி மிகப்பெரிய நிறுவனம் யார், அதானி, அம்பானி, இவங்களை எல்லாம் வச்சுட்டு அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கொண்டு எந்த அடிப்படையிலாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்தில் ஒழித்து கட்டினால்தான் தென் மாவட்டங்களில் உள்ளே நுழைய முடியும் என்று அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்களை சரி செய்துவிட்டால், ஒழித்து கட்டிவிட்டால் தென்னிந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் பாரதிய ஜனதா ஆள வேண்டும் என்று தப்பு கணக்கு போடுகிறார்கள். இதற்கு ஒரே ஒரு உதாரணம், அந்த ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். கர்நாடகத்தில் இன்னும் 2 நாட்களில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த கர்நாடகா மாநிலத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் இலவசங்களை மக்களுக்கு வழங்குவதன் மூலமாக நாடு குட்டிச்சுவராகிவிட்டது, இந்த தேசமே பால்பட்டு விட்டது. 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி, அதை ஆதரித்த திராவிட முன்னேற்ற கழகம் இலவசத்தை வழங்குவதன் மூலமாக மக்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டினுடைய தொழில் நிறுவனங்கள் அனைத்தையும் அவர்கள் முடக்கி வைத்திருக்கிறார்கள் என்று தவறான பிரச்சாரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்நாடகத்தில் இலவசத்தை வாரி வழங்குகிறார்கள்.
காங்கிரஸ் எந்த அடிப்படையில் இலவசத்தை சொல்லுகிறார்களோ அவர்களை விட மேலே ஒருபடி சென்று கர்நாடகா மாநிலத்தில் அவர்கள் வாக்குகளை சேகரிப்பதற்காக மக்களை ஓட்டு போட வைக்க வேண்டும் என்பதற்காக அங்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக கர்நாடகத்தில் அவர்கள் இலவசங்களை வழங்கி இருக்கிறார். இதுதான் சந்தர்ப்பவாத அரசியல். சந்தர்ப்பவாத அரசியல் என்றால் என்ன என்பது இதையை விட தெளிவாக யாராலும் நாம் நினைத்து பார்க்க முடியாது, கூற முடியாது. இது எவ்வளவு பெரிய பச்சோந்தித்தனமான வேலை. மக்களுக்கு தேவையான இலவசங்களை எந்த அடிப்படையில் கீழ்த்தட்டு மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக ஒரு சில வசதிகளை கொடுத்து விட வேண்டும். அவர்களுக்கு வளர்ச்சிக்காக இலவசங்களை, இட ஒதுக்கீடுகளை, மிகப்பெரிய அளவிலே கல்வியிலே இட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டால் தான், ஏழை வாய்ப்பில் இட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டால் தான் இந்த நாடு வளரும் என்பதை பெரியார் அவர்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1930 1920 அவர்கள் கொண்டுட்டு வந்ததுதான் சமூக நீதி. அந்த அடிப்படையிலே தான் இலவசங்கள் வழங்கப்படுகின்றன. இன்றைய அதே பாரதிய ஜனதா இலவசம் வழங்குகிறது என்று சொன்னால் இதுதான் சந்தர்ப்பவாத அரசியல் என புரிந்து கொண்டு வரவிருக்கின்ற 2024 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்கின்ற வகையிலேயும் அடுத்து வருகின்ற காலகட்டங்களில் இன்னும் 3 ஆண்டுகளில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஏனைய அனைத்து நல திட்டங்களையும் நிறைவேற்றி கொடுப்பார். அந்த அடிப்படையிலே மு.க. ஸ்டாலின் அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசின் 2 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தெக்கலூரில் கூடியுள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் ஒன்றிய திருமுருகன் ஒன்றிய கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்கின்ற நானும் வரவேற்புரை எம்என்பி என்கின்ற நடராஜ் அவர்கள் முன்னிலை வரவேற்புரையும், முன்னிலை பொறுப்பு வகிக்கின்ற மரியாதைக்குரிய லோகநாதன் அவர்களே, பாலசுப்ரமணியம் அவர்களே, சுமதி அவர்களே, சுரேஷ் அவர்களே, அருண்குமார் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, சிறப்புரை தலைமை கழக பேச்சாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கோவை சவுந்தர் அவர்களே, மாவட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய மூப்பே சாமிநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் கா. செல்வராஜ் அவர்களே, மற்றும் இங்கே வருகின்றுள்ள ஒன்றிய கழக துணை செயலாளர் ஆர். சண்முகம் அவர்களே, மற்றும் கனிமொழி பொங்காளியப்பன் அவர்களே, ரங்கசாமி அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் LIC அவினாசியப்பன் அவர்களே, தெக்கலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் KDP என்கின்ற பழனிசாமி அவர்களே, மற்றும் மாவட்ட பிரதிநிதிகள் ராதாகிருஷ்ணன், கணபதிசாமி, மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் சு. செல்வரங்கம், மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ஈஸ்வரன், மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் லோகநாதன், மாவட்ட IT விங் துணை அமைப்பாளர் பார்த்திபன், மற்றும் ஒன்றிய கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் பெருசியப்பன், தங்கவேல், பிரகாஷ், பழனிசாமி, ராஜேஸ்வரன், மோகன்குமார், வெள்ளியங்கிரி, ஈஸ்வரன், பழனிசாமி, பழனிசாமி, ரங்கசாமி, மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் நம்பியாம்பளை ஊராட்சியை சேர்ந்த பாக்கியலட்சுமி சாமி அவர்களே, கடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் சி. முருகன் அவர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர் சத்தியபாமா அவினாசியப்பன் அவர்களே, மற்றும் சீனிவாசன் அவர்களே, மற்றும் ஒன்றிய கழக இளைஞரணி துணை அமைப்பாளர்களே, மாணவரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர்களே, தெக்கலூர் ஊராட்சியினுடைய கிளைக்கழக செயலாளர்கள் சண்முகசுந்தரம், பொன்னையன், பா. குமார், KS மூர்த்தி, M. மயில்சாமி, கந்தசாமி, தங்கவேல், ஆர். தங்கவேல், சாமியப்பன், பழனிசாமி, சின்னசாமி, செல்வம். நன்றி உரை ஆற்றல் மிகு செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் SR பழனிசாமி அவர்களே, இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற லோகநாதன் அவர்களே, பாலசுப்ரமணியம் அவர்களே, சுமதி அவர்களே, சுரேஷ் அவர்களே, அருண்குமார் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, இங்கே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் கோவை சவுந்தர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மூப்பே சாமிநாதன் அவர்களே, வடக்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வராஜ் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கும் LIC அண்ணன் அவர்களே, சரவணன் நம்பி அவர்கள்,
செல்வரங்கம் அவர்களே மற்றும் அனைத்து கழக நிர்வாகிகளே அனைவருக்கும் நகராட்சிகள் வசந்தகுமார் அவர்களே மற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த அனைவரும் அடுத்து வருகின்ற பாராளுமன்றத்திலே 40 வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.